பார்வதி, ஒரு முக்கியமான விஷயம். என் டேடி கம்பெனி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. இன்வெஸ்டர்ஸ்லாம் ப்ராஜெக்ட் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி கம்பெனி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு? இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தனித்தனியா பேசி சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சிருக்காரு. அப்பவும் முடியாதுன்னு போன இன்வெஸ்டர்ஸ்க்கு பதிலா நியூ இன்வெஸ்டர்ஸை உள்ள கொண்டு வந்திருக்காரு. நான் தான் ஏற்கனவே என் டேடியை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவர் நினைச்சதை சாதிச்சு காட்டாம விட மாட்டாருன்னு. நின்னு போன பூஜைய குத்துவிளக்கை ஏத்தி ஆரம்பிக்க சொல்லி எங்க டேட் சொல்லியிருக்காரு. ஜிஎம் வேற இன்னைக்கே குத்துவிளக்கை ஏத்தி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ண போறோம்? அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். ஹலோ ஹலோ பார்வதி, லைன்ல இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஜிஎம் எல்லா ஏற்பாடும் பண்ணட்டும், இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் வரேன். இன்னைக்கு ஒரு முடிவை தெரிஞ்சாகணும். என்ன ஆனாலும் சரி, கம்பெனி அங்க வராது. நான் வர விடவும் மாட்டேன். ஓகே பார்வதி, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணணும்ல, லேட் ஆயிடும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இல்ல, இன்னைக்கு நான் புடவையில வந்து கலந்துக்கிறேன். இன்னைக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நீங்க எல்லாருமே ரெடியா இருங்க. ஓகே பார்வதி. ஏனுக்கா அக்கா, ஐயோ செருப்பு போட்டு உள்ள போறேன். அக்கா ஏனுக்கா, அக்கா ஏனுக்கா, அக்கா அக்கா அக்கா. என்றா என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பரபரப்பா வர? என்ன விஷயம்? ஏனுக்கா பரபரப்பான விஷயம் நடக்கும்போது பரபரப்பா இல்லாம பராக்கு பார்த்துட்டு நிக்க முடியும்? அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா. நான் மட்டும் இல்லைங்க, ஊரே பரபரப்பா தானுக்கா இருக்கு. ஊரே பரபரப்பா இருக்கா? ஆமாமுங்கக்கா. என்ன சொல்ற? ஆமாம்க்கா, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காருங்கக்கா. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாரா இருக்காருங்கக்கா. நம்ம ஊர் ஜனங்க பிரச்சனை அவர்கிட்ட போய் சொன்னா அவர் தான் மந்திரமாயம் பண்ணி தீர்த்து வைக்கிறாருங்களாமாக்கா. நாமளும் போலாமுக்கா. நமக்கு அந்த கூல்ட்ரிங்க் கம்பெனிக்காரங்களுக்கும் பிரச்சனை இருக்கு இல்லைங்கக்கா. நாமளும் அந்த சாமியாரை பார்த்து இப்படி நம்ம பிரச்சனையை சொன்னா அவரும் அப்படி அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பாரா இல்லைங்கக்கா. என்னக்கா யோசிக்கிறீங்க? அந்த சாமியாருக்கு உண்மையிலுமே சக்தி இருக்குதான்னா? ஆமா, ரொம்ப சக்தி இருக்குதுங்கக்கா. நான் பார்த்தேனுங்கக்கா. ஏனுக்கா மற்ற சாமியார்கள் அவங்க வாயில இருந்தா லிங்கம் கக்குவாங்க. ஆனா இந்த சாமியார் என்னன்னா, ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சிசி நின்று இருந்தானுக்கா. தீஞ்சு போன டீ பேல இருக்கனக்கா, கரிஞ்சு போய் நின்று இருந்தானுக்கா. அவன் வயிற்றுல டபக்குன்னு தட்டுறாருங்கக்கா. அவன் வாய்க்குள்ள இருந்து லிங்கம் வருதுங்கக்கா. அப்புறம் ஏதோ வாணி ஒரு மந்திரம் சொல்லி கையை டபக்க நீட்டுறாருங்கக்கா. கை நிறைய விபூதி வருதுங்கக்கா. இதுல இருந்து தெரியுது இல்லைங்கக்கா, அந்த சாமியாருக்கு நிறைய சக்தி இருக்குதுன்னுட்டு. சரி, ட்ரை பண்ணி பாக்குறதுல எந்த தப்பு இல்லையே முருகேசா. ஆமாமுக்கா. அதுல ஏதாவது நல்லது நடந்தாலும் நல்லதுதான். ஆமாமுக்கா. போலாமுங்களாக்கா. சரி வாங்க போலாம். எனக்கு சாமியார்கிட்ட போகும்போது கொஞ்சம் எட்டத்தள்ளி நில்லுங்க, இல்லன்னா உங்க வயிற்றுல தட்டி லிங்கம் எடுத்தாலும் எடுத்துட்டு வர. சாமி கண்ணை திறக்க போறாரு. யாராரு என்ன கேட்கணுமா கேளுங்க. அல்ல மத்தி மத்தி ஹோ, ஏ மத்தி மத்தி வந்தாலே அல்ல மத்தி மத்தி ஹோ. யாரே வாங்க வந்து கேளுங்க. வணக்கம் சாமி, எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல. நான் இருக்கேன்ல சாமி, அருள் கொடுக்க நான் இருக்கேன். அப்படியா? போ, சரிங்க சாமி, வர சாமி. திருப்பி போ போ மீட்டர் வாங்க. சரிங்க சாமி. பாரு. அடுத்து யாருங்க? யாரே வாமா. அக்கா வராங்க, வழி விடுங்க. அக்கா வராங்க, வழி விடுங்க. எனக்கு இப்படி வாங்க. சாமி, இந்த வேஷத்துல இருந்துகிட்டு பொம்பளையில பாக்குறதே தப்பு. அதுவும் அடுத்த பொண்டாட்டிய பாக்குறதே மகா தப்பு. பகல் பைத்தியமே, அது என் புவா. நான் சாப்பிடுற புவா. நான் தாலி கட்டின பொண்டாட்டிடா. நான் பார்க்காம யார் பாப்பா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி விட்டுட்டு போனோம் அப்படியே இருக்காடா என் பிரியா ராமனே. நான் தான் ஒரு அஞ்சித்து. சாமி, நீங்க அருள் வழங்குற நேரம். அருள் வழங்குங்க.
சரி சரி அடுத்த அனுப்பு அடுத்தது யாரு வாங்க வாங்க வாங்க. அடுத்தது என்ற அக்கா தானுங்க. ஏனுங்க சாமி நீங்கள் இங்க எடுத்து வந்துடுறப்ப புது எடுத்து எல்லாத்தையும் என்ற அக்கா கிட்ட சொன்னானுங்க. அவன் உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க. அதானு கூட்டி வந்தானுங்க சாமி. என்ன லாங்குவேஜ் பேசுறான்? தமிழ்ல தானுங்க பேசுறானுங்க. புரியலீங்களாக்கும். உன்னுடைய குறை என்ன குழந்தாய்? குழந்தை இல்லைங்க, அக்காங்க. சோ சரிங்க. சாமி, என் மகனால வீட்ல எப்பவுமே பிரச்சனையாவே இருக்கு. அவன் என்ற சொல் பேச்சே கேட்கவே மாட்டேங்கிறான். அவங்க ஐயன் மாதிரியே நாசமா போன குடிகாரனாவே இருக்கான். ஆமா, ஒரு நம்மளத்தான் சொல்றாங்களோ? கேடு கட்டவன் யாரு? என்ற புருஷன் தான். எனக்கு எதிரா அந்த கூல்ட்ரிங்க் கம்பெனிக்காரங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த ஊருக்கே கெடுதல் பண்ண பாக்குறான். என்ற நிம்மதியே மொத்தமா போச்சு சாமி. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். என்ன முருகேசா கைய தூக்குறாரு? அது சொல்றாரு போல இருக்குங்கக்கா. ஓ அதா, சரி சரி. ஒன்றரை வீட்டு பிரச்சனைனா அது என்ற வீட்டு பிரச்சனை மாதிரி தான். ஐயா சாமி, மந்திர சாமி, தந்திர சாமி, உணிஞ்சு சாமி. ஒன்றரை வீட்டுல எதிர்மறை, காய்மறை, தேய்மறை, வளர்மறை, மொத்த பிறையோட பிரச்சனை உங்க வீட்டுல இருக்குமா? ஐயோ, இத்தனை பெரிய பிரச்சனையா? அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும் சாமி? நீ ஒன்னும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நான் வந்து சரி பண்றேன். இந்த இருக்கான என் சிசிய பிள்ளை, இவன் தான் பகல் பைத்தியம். இவன் சில லிஸ்ட் எல்லாம் உங்கள்ட்ட கொடுத்துருமா, அதை வாங்கி வச்சிருங்க. சிறப்பான பூஜை பண்ணி நாங்க கிளியர் பண்ணிடுவோம். சரிங்க சாமி. லிஸ்ட் ரெடியா இருக்கு சாமி. எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பியே. என்னது முருகேசா, லிஸ்ட் ரெடிமேடா இருக்குது? அவரோட ஞான திருஷ்டியில நம்ம வரது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல இருக்குங்க. அதனால தான் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அத படிடா, என்ன இத்தச்சோடு லிஸ்ட்? ஆமாம்க்கா, பாக்குறேனுக்கா. பச்சரிசி 5 கிலோங்கக்கா, பருப்பு 2 கிலோங்கக்கா, மண்டபம் ஒரு 5 கிலோ. ஏனுங்க சாமி, ஏதோ பொங்கல் கிங்கல் பண்ண போறீங்களாக்கும்? நாங்க தீபாவளியே பண்ணுவோம். தீபாவளிங்களா? பூஜைக்கு. சரி சரிங்க. அப்ப சரிங்க. தேங்காய் 9ங்கக்கா, வாழைப்பழம் ஒரு தாருங்கக்கா. சிவபாலனுக்கு பணம் 10,000. ஏனுங்க யாரோ சிவபாலனுக்கு 10,000 ரூபாய் பணம் கேக்குறாங்க. அது ஆறும் தெரியலங்கக்கா. சிவனுக்கு 10,000 செலவுக்கு. ஓ சிவபெருமானம். ஐயோ அக்கா, சிவபெருமானுக்காமாக்கா. என்னது, சிவபெருமானுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணுமா? காலமே மாறி போச்சு முருகேசா. அது இல்லாட்டி கையிலேயே கூட கொடுத்துருவாங்க போல இருக்குக்கா. சரி படி. சிவபாலனுக்கு பேண்ட் சட்டை 10 செட். ஏனுங்க சிவபெருமான் புலி தோளும் காயோட போட்டு சுத்துவாருங்க. அப்பங்க பேண்ட் சட்டையில போட்டு சுத்த ஆரம்பிச்சாருங்க. அவர் எப்பவுமே காவி வேட்டி காவி துண்டோட தெரியுறாரா? இனிமே பேண்ட் சட்டை போட்டு சுத்த பண்ணிட்டாரு. சாக்ஸ் வேற கேக்குறாரு, வாங்கி வந்துருங்க. சாக்ஸ் ஏனுங்க ஏதோ சொல்றாங்க. அதென்ன ஷூ போடுறதுக்கா சாக்ஸ் கேக்குறாரு? இவர் என்ன கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு? சிவபாலனுக்கு சைக்கிள் ஒண்ணு. சைக்கிள் எப்பங்க சிவபெருமான் சுத்த ஆரம்பிச்சாருங்க. ஐயா, பெட்ரோல் விலை பயங்கரமா ஏறி போச்சு. அதுல போனா பெட்ரோல் விலை செலவு கிடையாது பாருங்க. அதனால சைக்கிளே சுத்தலாம்னுதா. சிவபெருமானுக்கு வாகனமே நந்தி தானே, அது என்ன பெட்ரோல் ஊத்தியா நந்தி ஓடும்? ஆமாங்க, அந்த நந்தி என்னாச்சுங்க சிவபெருமானோடது? அது ஓரமா குந்தி. அது சொல்லு. அது ஒண்ணு பயப்பட வேண்டாம். சரிங்க, குந்தட்டும். என் சிசியன் சொன்ன எல்லா பொருளையும் கரெக்டா வாங்கி வைங்க. சரிங்க சாமி. பூஜையை சிறப்பா நடத்தி வைக்கிறோம். திரும்பிடா சங்கரா. சரி, அப்ப வருவார்னு கேள முருகேசா. சாமி எப்ப வருவீங்க சாமி? நீங்க எப்ப ரெடி பண்ணி சொல்லுங்க, நாங்க அப்படியே வந்துருவோம். சரி, நீ அவர் நம்பர் வாங்கி வச்சுக்கோ முருகேசா. ஆமாம், உங்க போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் போன்ல நோட் பண்ணிக்க வேணுங்க. நோட் பண்ணிக்க. 9999. இருங்க சாமி, நான் ஆன் பண்ணிக்கிறேனுங்க. ஆட ஓட்ட போல வச்சுக்கிட்டு நீ இல்லைங்க, நல்லா போன் ஆன் பண்ணிக்கிறேனுங்க. ஆன் ஆயிடுச்சுங்க. 9999 ஏனுங்க சாமி, எல்லா நம்பர் ஒரே நம்பர் இருக்குதுங்களா? இல்ல 10 நம்பர் இருக்கு, எண்ணி பாரு. ஆமாங்க, 10 நம்பர் ஒரே நம்பரா தானுங்க இருக்கு. இல்ல எல்லாமே 9ஆவே இருக்கும், 10 இருக்காது. ஆமா, அத இப்படி பண்ணலாம். சிவனோட நம்பர். ஆமா, இது என்ன நெட்வொர்க்டா? இப்படி ஒரு நம்பர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாங்க, நான் ஃபேன்சி நம்பர். அது ஃபேன்சி நம்பர். ஆமாங்கக்கா. ஓஹோ, சரிங்க. நாம லிஸ்ட் ரெடி பண்ணி போன் பண்ணி சொல்லிடலாமாக்கா. பாச்சா ஆதாருங்க. பாட்ஷா இல்லங்க, வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பா? ஏனுங்க சிவபுரனுக்கு வாட்ச் கேக்குறாங்க போல இருக்கணும், வாங்கி கொடுத்துடலாமாக்கா. ஐயோ, இங்கிலீஷும் தெரியாத குதிரையில புட்டியா இருக்கு. வாட்ஸ்அப்பா? வாட்ச் கடையா? என்னங்க சொல்றீங்க? அங்க ஒரு வாட்ச். வாட்ஸ்அப் ஆமாங்கக்கா. சரிங்க, அதுலயே சொல்றேனுங்க. சரிங்க சாமி, கேளுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே நீங்க சொன்ன மாதிரி அனுப்பிடுறோம்.
வந்து பிரச்சனையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சாமி. நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. சரிங்க. நாங்க சடங்கு சம்பிரதாயம் கருமாதி எல்லாம் பண்ணி விட்டு போயிடுறோம். வரேங்க சாமி. வரேனுங்க சாமி. போயிட்டு வாங்க. பூஜைக்கெல்லாம் ரெடியா இருக்கா? எல்லா ஏற்பாடு ஓகே தானே? எல்லாமே ரெடி சார். ஆமா, ஜாக்லின் மேம் ரெடியா? மேடமோட பிஏ ஜெனிஃபர் கிட்ட சொல்லிட்டேன். அவங்க பாத்துப்பாங்க. இந்த வாட்டியாவது எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்குமா சார்? கண்டிப்பா நடக்கும் கிஷோர், டோன்ட் வரி. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே வராது. இல்ல சார், இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது எல்லாமே தடங்களா போச்சு. பணம் போடுறவங்க எல்லாமே ப்ராஜெக்டே வேணான்னு ஓடி போயிட்டாங்க. நான் இனிமேல் கம்பெனியா வராது அவ்வளவுதான் நினைச்சேன் சார். நானும் நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன். ஆனா நம்ம பாஸ் பெர்னாண்டஸ் சார் இன்வெஸ்டர்ஸ் எல்லார்கிட்டையும் தனித்தனியா பேசி எல்லாரையும் சம்மதிக்க வச்சுட்டாரு. உண்மையாலுமே பாஸ் கெட்டிக்காரர் சார். சாமிக்கு பயந்து ஓடுனவங்கள திரும்ப வர வச்சிட்டாரு. பெர்னாண்டஸ் சார் எங்கேயோ இருந்துட்டு இங்கே கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு ஜாக்லின் மேடம் வந்து குத்து விளக்கு ஏத்தி வச்சுட்டாங்கன்னா கம்பெனி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம், நான் ஜெனிஃபருக்கு கால் பண்ணிட்டு வரேன். பண்ணுங்க சார். உங்களை ஊருக்குள்ள வரவிடாம பண்ணியும் கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா? இந்த விஷயத்தை முதல்ல அக்கா கிட்ட போய் சொல்லணுமே. அங்க பார்த்தா அவ்வளவு கூட்டம் நிக்குது சாமி கிட்ட. ஆமா, அப்புறம் அவரை பார்த்து அவர் எழுதி கொடுத்த சாமான்லாம் ரெடி பண்ணி இருக்குது பூஜை ஏற்பாட்டுக்காக. பாரு எல்லாம் வச்சிருக்குது. ஏன் முருகேசா, ஏனுக்கா பூஜைக்காக ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுத்தாங்களே, அது பிரகாரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கிறியா? எதுவும் மறந்துட்டியா? அம்புட்டு வாங்கிட்டானுக்கா, எதையும் மறக்கலைங்க. பாருங்க, தேங்காய் பழம் அது இது எல்லாமே இருக்குங்க. ஏனுக்கா மண்டபம் உங்களுக்கு பிடிக்கலைக்கா, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ஆட பூஜைக்கு வைக்கிறத சாப்பிட கூடாது. சாமிக்கு வாங்கிருக்கணும், அதையும் நான் மறந்துவிட்டேன் பாத்தீங்களா? நீ அதை எடுத்து வாயில போட்டியாக்கும் குறையற மாதிரி இருக்கு. ஐயோ இல்லைக்கா, உங்களுக்கு பிடிக்குமே தாங்க எடுத்து கொடுத்தானுக்கா. அம்புட்டு தானுக்கா நீங்க வந்து ஒழிச்சிருப்ப. ஐயோ சத்தியமா சாப்பிடலீங்க. பச்சரிசி பருப்பு எல்லாம் அங்க இருக்கு. தாங்க தம்பி, அப்படி தாங்க. பொம்மாயி அம்மன் வந்திருக்கேன். பொம்மாயி என்ன பாரு. ஏ பகல் பைத்தியமே, இன்னைக்கு காலையில படிச்ச மந்திரத்தை கடுகளவு சிந்தாம அப்படியே ஒப்பிக்கணும். நான் விட்டாலும் விடுவேன். உள்ள இருக்கால என் பொண்டாட்டி பூவா எடுத்துருவா. அட ஏன் சாமி, நான் படிப்பு வராம தான் சின்ன பிள்ளையிலே படிப்பை விட்டுட்டேன். அதுக்காக இப்படி ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும்னு வந்தா நீங்க என்னடா மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்க அது இதுன்னு சொல்லி என் உயிரை வாங்குறீங்களே. பெரிய பிசினஸ் வாங்க சாமி, வாங்க சாமி. வந்துட்டீங்களா? ஏனுங்க சாமி, பாத்ரூம் வருதா? பாத்ரூம் கொல்ல பக்கத்துல இருக்குங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. என்ன மாதிரி ஒரு கற்கால நகைச்சுவை அதுலங்க சாமி மாதிரி வராது சாமி. அப்படிங்க, நான் கூட பாத்ரூம் வந்துருச்சு நினைச்சாங்க. சரி உள்ள வாங்க சாமி, உள்ள வாங்க. சாமி படிக்கட்டு அந்த பக்கம் இருக்குங்க சாமி. நான் படிதாண்டா பத்துனா. சரிங்க வாங்க. வாங்க சாமி வந்துட்டாருங்க. வாங்க சாமி வாங்க. நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. இதுல ஒரு எஃபெக்ட் வேற. மங்களம் உண்டாகட்டும். ஆறுங்க சாமி அந்த மங்களம். அந்த மங்களத்தை உண்டாக்குனதே நான். ஐயோ, அருள் கொடுத்து உண்டாக்கினேன். அப்படின்னா சரிங்க சாமி. நல்லதே நடக்கும். நீங்களும் நடங்க சாமி. குழந்தாய் வணக்கம் சாமி. ஏ பகல் பைத்தியமே சாமி, நம்ம சொன்ன எல்லா பொருளும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க, அப்பதான் பூஜை ஆரம்பிக்க முடியும். 1 2 3 4 5 6 7 8 9. சார் மேடம் சார் வராங்களா? பேசிட்டீங்களா சார்? என்ன சார் ஆச்சு? இன்னும் ஜாக்லின் மேடம் ஆளையே காணோம். நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. ஜெனிஃபர் கிட்ட கேட்டேன், அவங்க வந்துருவாங்கன்னு தான் சொன்னாங்க. சார் நேரம் ஆயிட்டு இருக்கே சார். சார் டைரக்டா நீங்களே ஜாக்லின் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி பாருங்க சார். ஆமா சார், இவங்க சொல்றதும் சரிதான் சார். பூசாரி கிட்ட சொல்றதை விட நேரா சாமி கிட்டே சொல்லிடலாம். நீங்க சொல்றதும் சரிதான். ஓகே, நான் ஜாக்லின் மேடத்துக்கே கால் பண்ணிடுறேன்.
பிரகாஷ் சார் மேடமே வந்துட்டாங்க சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். வெல்கம் மேம். குட் மார்னிங் மேம். மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கலாமா? ம். என்ன இது திடீர் மாற்றம்? புடவையில் வந்திருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு தெரிய போற நாள். அதனால ஒரு மாற்றத்துக்காக நான் சாரியில வந்திருக்கேன். குத்துவிளக்கு ஏத்தலாமா? ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடி மேம். உங்களுக்காக தான் வெயிட்டிங். வாங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. உட்காருங்க மேடம் ப்ளீஸ். புஷ்படா, புஷ்பராஜ். எனக்கு பகல் பைத்தியமே, தெய்வமே. மந்திரம் சொல்றாரு போல இருக்குக்கா. புலவர்னு நினைச்சியாடா? இல்ல சாமி. ஃபயர் ஆ. அன்பிலார் எல்லாம் தமக்கு உயர, அன்புடையார் உரிய பிறர்க்கு செல்வத்தாளாகாதெனினும். முருகேசா, சொல்லுங்கக்கா. நம்ம வீட்ல நடக்கிற இந்த பூஜையால ராகவனுக்கு நல்ல புத்தி வரணும். கம்பெனி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். வேண்டிக்கோ. கண்டிப்பா கிடைக்குங்க. சாமியை பாத்தீங்களா எவ்வளவு ஆக்ரோஷமா மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் மந்திரம் சொல்ற வேகத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம ராகவியவன் திருந்திருவாரு. அந்த கம்பெனி பிரச்சனை தீந்துரும் போல இருக்குங்கக்கா. ஆமா ஆமா. தெய்வத்தாளாகாதெனினும் ததா திதி துது திதே தை தொதோ தௌ மம்மா மிமி மமு ஷோ. என்றவள பாத்துட்டுமா வர? என்ன நடந்துச்சு? நம்ம ஊருக்குள்ள எதுவும் வரக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்களாக்கா, இப்போ அது நடந்துகிட்டு இருக்குக்கா. அடி என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல, விவரமா சொல்லு. அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காரங்க கட்டடத்தை கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜையை பண்ணி வேலையை ஆரம்பிக்க போறாங்கக்கா. இங்க ஆல்ரெடி பெரிய பிரச்சனை ஓடிட்டு போல் இருக்கு. ஏனுக்கா பாத்தீங்களா இந்த படுபாவி பசங்கள மறுபடியும் உங்க வேலையை காட்டிட்டானுங்க. ஏனுக்கா நம்மள நிம்மதியா பூஜை பண்ண விடுறானுங்களா? இப்ப பூஜை பண்றதே இல்ல, அந்த பிரச்சனை போய் பாக்குறதுங்களாக்கா? இருக்கட்டும்டா, அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தானே பூஜையே. இந்த பூஜையை ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை தலைக்கு மேல வந்துருச்சு பாத்தியா? எல்லாம் நல்லதுக்குதான். சாமி சாமி, நீங்க நல்லபடியா பூஜையை முடிங்க. ஒரு முக்கியமான சோலி இருக்கு, அதை முடிச்சு போட்டு வந்துடுறேன் நான் சீக்கிரமா. முருகேசா வா, அந்த கம்பெனிக்காரங்களுக்கு ஒரு முடிவு கட்டலாம். சாமி பூஜை பண்ணுவாரு, நீங்க பாத்துக்கோங்க சாமி. நாங்க போயிட்டு வரோம். ஏ பகல் பைத்தியமே, நான் இல்லாம அவளுக்கு எப்படிடா சோழி? சாமி நாங்க போற காரியம் நல்லபடியா முடியணும். ஸ்ட்ராங்கா மந்திரம் போடுங்க சாமி. சரி மேடம் ஸ்டார்ட் பண்ணலாம். குட் மார்னிங். வெல்கம் டு ஆல். உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த விழாவை தொடங்க முடியாம தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. Hi everybody.
என்ன எப்படி பார்க்குற? ப்ளீஸ் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. ஹாய் எவ்ரிபடி. ஹாய் சார். ஹாய் சார். ஹாய். ஹாய் சார். சார். 3 டைம்ஸ் ஏதாவது ஒரு ரீசன்னால இந்த பூஜை நடக்காம போயிருச்சு. இன்னைக்கு நல்லபடியா நடக்கிறத நான் லைவ்ல பார்க்க போறேன். இங்க வாங்க. அப்பா வீடியோ கால்ல கனெக்ட் ஆனது ஏன் என்கிட்ட சொல்லல? மேம் பாஸ் தான் சர்ப்ரைஸ்னு சொன்னாரே மேம். சாரி மேம், பாஸ் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னார் மேம். போங்க.